ஒரு திரைப்படம் வெற்றி பெற 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் தங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுமைகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில திரைப்பட இயக்குனர் திரு ஆனைவாரி ஸ்ரீதர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வாங்க அவரை சந்திச்சு அவருடைய திரைத்துறை அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, இப்போது சினிமா துறை அப்படின்னு எடுக்கும்போது ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. சினிமா அப்படின்னு ஒன்று வரும்போது, ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினச்சது ஏன்? மிக சரியான கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் உள்ள அதே நிலைமை தான் எனக்கும். ஏன்னா டைரக்டர் சங்கர் சார் நடிக்க தான் வந்தார், அப்புறம் டைரக்டர் மாறினார். எனக்கு ஆரம்பத்தில் நடிக்கணுன்ற ஆசையில் தான் வந்தோம். அதன் பிறகு இயக்குனர் ஆகக்கூடிய சூழல் அது மாதிரி அமைஞ்சுது. அதனால் இயக்குனர் ஆகணும். ஆனால் எல்லாருக்கும் போல் அந்த காலகட்டத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருமே இந்த 16 வயதிலே படம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நிறைய இயக்குனர்களுக்கு. அது மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த படம் பல காலம் கழித்த பிறகு தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். அப்போ எனக்கு பெரிய அதிசயமும் ஆச்சரியமாக இருந்தது, இப்படி ஒரு சினிமாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த படம் நமக்கு ஒரு உந்துதலாக இருந்து சினிமாவுக்கு வருவதற்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் இயக்குனராக உள்ளே வந்திருப்பீங்க. அப்போ யார்கிட்டலாம் உதவி இயக்குனராக வேலை பார்த்தீங்க? எந்தெந்த திரைப்படங்கள்லாம் வேலை பார்த்துட்டு அதன் பிறகு நீங்களாக ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிங்க? என்னன்னு கேட்டால், நான் சினிமா மேலே இருந்த மோகமும் ஆசையும் அதன் காரணமாக தான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் சினிமாவிலே பெரும்பாலான நாட்களை வேடிக்கை பார்க்க, ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்கறதுலேயே தான் செலவு பண்ணிருந்தேன். நான் யார்கிட்டையும் வேலை செய்யலை. ஆனால் ஏகப்பட்ட படம் போயிட்டு ஷூட்டிங் வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா அப்போல்லாம் இது மாதிரி ஈஸியாலாம் டக்குன்னு போய் ஒருத்தர்கிட்ட உதவியாளராக வேலை செய்யணும் அப்படிலாம் படுறது ரொம்ப கஷ்டம். அப்ரெண்டிஸாக கூட சேர்த்துக்க மாட்டாங்க அப்போல்லாம். அது ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பு தாண்டி உள்ளே நம்ம போக முடியாது. ஆனால் நம்ம அப்ரோச் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படியே இருந்த காலகட்டத்தில் சினிமா டிஜிட்டலுக்காக மாறுது. மாறும்போது அப்போ ஒரு விஷயத்தை மந்தை வெளியில் ஒரு கிறிஸ்டியானிட்டி, அவர் மைக்கேல் பிரபுன்னு ஒருத்தர், அவர் இந்த வெளிநாட்டில் போய் அடிக்கடி அமெரிக்காவில் போவார். அவர் சொல்லுவார் என்கிட்ட, இது போலப்பா இனிமேல்ட்டு சினிமா டிஜிட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர்கிட்ட சரி இதை பற்றி எனக்கு எதாவது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அவர் சீக்கா மெம்பர் தான். அவர் அந்த இடத்துல நாசா சாருடைய பையன் நடிகர் ரஞ்சிதா அவங்களாம் கற்றுக்கிறதுக்கு வந்தாங்க. அப்போது அப்படி அந்த சூழ்நிலை. அப்புறம் இந்த டிஜிட்டல் சினிமா பண்ணணும் முயற்சி தான் என்னுடைய முயற்சியாக இருந்து. ஆனால் சினிமாவில் இருக்கிற பல பேர் என்னை ஏழாமல் பார்ப்பாங்க, கிண்டல் பண்ணாங்க, டிஜிட்டல் சினிமாக்காரருக்கு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதன் பிறகு நான் ஒரு டிஜிட்டல் சினிமா பண்ணி அந்த படம் 2009 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு சோனி நிறுவனம் அந்த ஷோவில் என்னை பேச அனுமதித்தாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கேமராமேன், அப்போலாம் பாலுமேந்திர சார் உயிரோட இருந்தார், அவர் இருந்தார், கண்ணன் சார், அசோக் மேத்தா சார் ஹிந்தியில், கோபால் ரெட்டி சார் தெலுங்கில், மலையாளத்தில் கேரளாவில் அனந்தகுட்டன் சார், இது மாதிரி பெரிய பெரிய கேமராமேன் அந்த இடத்துல நம்மளை அனுமதித்தாங்க. நான் கொஞ்சம் கேமரா பைத்தியம். ஏதாவது உலகத்தில் இந்த கேமரா வருதுன்னா அதை நான் தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாதுன்றதுல கவனமாக இருப்பேன். நமக்கு தெரியாமல் அது வரக்கூடாதுன்றதில் கவனமாக இருப்பேன். அப்படி தான் அந்த சினிமாவுக்கு நானே சுயமாக தான் அந்த படங்கள் வேடப்பன்னு ஒரு ஃபஸ்ட்டு படம் 2009 இயக்கி வெளியாச்சு. அந்த படம், அந்த படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அதுக்கான ஸ்ட்ரகிள்லாம் எப்படி இருந்தது? எவ்வளோ கஷ்டமாக இருந்தது முதல் படத்தை எடுக்கும்போது? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் நிறைய பேர்கிட்ட முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ரெட் ஹில்ஸில் ராதாகிருஷ்ணன், ஒரு ராதையான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர், அவரை என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். படம் எடுக்கணும்னு அவருக்கு அதுக்கு முன்னாடி நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் போல இருக்குது. அப்போ ராம் தியேட்டர் ஏற்ற மாதிரி டவுன் பஸ்ஸுன்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே அவரை வச்சு கதையெல்லாம் சொல்கிறேன். கதையெல்லாம் கேட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு அது என்னென்னு புரியல, நீங்கள் படமாக எடுத்து காட்டுங்கன்னார். ஒரே வார்த்தையில் முடிச்சார், படமாக எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பெரிய ஆச்சரியம், இது எப்படி இது திடீர்னு படமாக எடுக்க சொல்கிறாரு. சரின்னு பார்த்தா 2வது நாளே ஆஃபீஸ் போட்டாச்சு. அடுத்த 1 மாதத்துக்கு ஷூட்டிங் போயாச்சு. அடுத்த 3 மாதத்தில் படம் ரிலீஸு. பெரிய 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 அதிசயம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்தது? படத்தை உடனே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? பெரிய ஆச்சரியம். அதை விட பெரிய அதில் ஒரு நல்ல சூழல் இருக்குது, நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. சார் நான் திடீர்னு சார் இத்தனை லட்சம் வேணும் 10 லட்சம் வேணும்னு சொன்னால் திடீர்னு ஏதாவது நிறுத்திடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒரு நாளும் காசு கேட்க மாட்டேன். ஷூட்டிங் போகிறதுனா காலையில் எல்லாத்துக்கும் பிறகு சொல்ல ஷூட்டிங் போயிடுவோம், ஃபுல் யூனிட்டு. திடீர்னு 11 மணி 12 மணி தான் ஒரு ப்ரொடியூசர் வந்தவொடனே சொல்லுவார், சார் பணம் ரெடியாக வச்சுருக்கேன் சார்ன்ட்டு. அப்போ தான் நம்ம நிம்மதியாகும். ஏன்னா ஈவினிங் ஆச்சுன்னா எல்லாருக்கும் பேட்டா கொடுங்க, செட்டில்மெண்ட் பண்ணணும்ல. ஆனால்
அதன் பிறகு அவர் தொடர்ந்து 35 நாள் ஷூட்டிங் பண்ணோம். 35 நாளும் அவர் வந்ததே கிடையாது. ஈவினிங்கோ மத்தியானம் ஃபோன் பண்ணி கேட்பார், எங்கேப்பா நீங்கள் ஷூட்டிங் கேட்பார். இது மாதிரி இந்த இடத்துல சார்னு சொன்னால் அதன் பிறகு வந்துட்டு செட்டில் பண்ணுவார். ரொம்ப மரியாதைக்குரிய நியாயமான ப்ரொடியூசர். அந்த படம் பண்ணோம், அது ரிலீஸ் ஆச்சு. அது என்னுடைய முதல் படம் வேடப்பன். ஓகே, நீங்கள் ஒரு நடிகராக ஆகணும்னு நினச்சி இயக்குனராக ஆனேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் இயக்குனராக இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க நடிகன் அப்பப்போ வெளியே வருவாரா, நீங்களே வந்து நிறைய நடித்து காட்டுவீங்களா? அந்த படத்துலேயே ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் நடிக்கிற மாதிரியே இருந்து ஹீரோவாக நடிக்கிற கூடிய சூழல் இருந்து அந்த படத்துக்கு கேமராமேன் மகிபாலன் ஒருத்தர், நல்ல கேமராமேன், பி கண்ணன் சார் ஒர்க் பண்ணவர். அவரும் ஏங்க ஷூட்டிங் யார் பண்ணுறது, நீங்கள் நடிச்சிங்கன்னா அதெல்லாம் இல்லை, வேறு யாராவது நடிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அவரை வேற ஒரு தம்பியை நடிக்க வச்சு பண்ணோம். வாய்ப்பு வரும்போது சில நேரங்கள் அது மாதிரி அமையும், சில நேரம் இப்படி தட்டி போகும். இன்னொன்று என்னென்னா, சினிமாவை பொறுத்தளவுக்கு அமையிறது தானே தவிர எதுவுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதுலாம் இல்லை. ஏன்னு கேட்டால் டாப் உலக சினிமாவே கரைச்சி குடிச்சன்ற டைரக்டர்ஸ்க்கெல்லாம் கூட படம் எடுத்து தூக்கி போட்டுறாங்க, நல்லா இல்லை. மற்ற தொழிலில் வேணால் எல்லாமே சொல்லலாம், சார் வீடு கட்டினா நான் இப்படி தான் வரும்னு தெரியும், ஆனால் சினிமா மட்டும் தான் ஏன் சொல்கிறான் படம் நல்லா வந்திருக்கான்னு கேட்குறாங்களே கேள்வி. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எடுத்து எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் எடுத்த பிறகு கட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் படம் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. மற்ற தொழிலில் எல்லாமே கரெக்டாக ஸ்டெச் இப்படி தான் வரைபடம் போட்டு பார்த்துட்டா அதான் இருக்கும். ஆனால் சினிமாவில் வந்து எவ்வளோ பெரிய ஞானி சினிமா எடுத்தாலும் சரி தான், சார் ஒரு 20 நாள் எடுத்து பார்த்தோம் சார், படம் நல்லா இல்லை சார், ரீஷூட் சார் அப்படின்னாங்க. அதனால் சினிமா வந்து அமையறது தானே தவிர நம்ம எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி நீங்கள் திரைப்படம் எடுக்கும்போது ஒரு சினிமாவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது செட் ஆகாத ஒரு சீன் இருந்திருக்கா? கஷ்டப்பட்டு அதை முழுமையாக எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கீங்களா? நடந்திருக்கு. ரெண்டாவது நான் ஒரு படம் பண்ணேன், ஒரு சந்திப்புன்னு ஒரு படம். அதனுடைய ஷூட்டிங் வந்துட்டு வேலூர் மாவட்டத்தில் நடந்து ஜலகம்பாருன்னு ஒரு லொக்கேஷனில். அது ஒரு மலை மேலே ஜிம்மி ஜிப்பெல்லாம் அது என்ன ப்ராசஸ், அது எடுத்துன்னு போய் மேலே ஷூட் பண்ணுறதுலாம் அவ்வளோ சிரமப்பட்டு காலைல ஆரம்பித்து மதியானம் தான் ஷூட்டிங்காக ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எடுத்துன்னு போய் மேலே எடுத்துகிட்டு எட்டுன்னு வந்து போட்டு பார்த்த பிறகு செட் ஆகலை, கரெக்டாக வரல, தூக்கி போட்டிருக்கோம். அதாவது சினிமாங்கிறது வந்துட்டு பொதுவாக வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நல்லா வந்திருக்கான்னு கேட்கறதுக்கான காரணம் இது தான். அதாவது நம்ம என்ன எடுத்தாலும் எடிட் பண்ணி பார்த்த பிறகு தான் அதனுடைய முழு உருவம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது தெரிய வரும். அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய திரைப்படங்களில் நிறைய ஆர்டிஸ்டோட வேலை பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க வடிவுக்கரசி அம்மா. அவங்க கூட வேலை பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது? அவங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இயக்குனராக சில விஷயம் சொல்லும்போது அவங்க எடுத்துக்கிட்டு எப்படி வேலை பார்த்தாங்க? உண்மையிலே நான் வந்து வடிவுக்கரசி அம்மாவை தான் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆர்டிஸ்டில். ஏன்னா அந்த அம்மாவை சொல்லுவாங்க அந்த லேடி சிவாஜின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு படம் பண்ணுறேன் மேடம், அதுக்கு வந்துட்டு அந்த ஹீரோவுக்கு அம்மா கேரக்டர் சோக்கு சுந்தரம்னு ஒரு படம் ராமசாமின்னு ஒருத்தர் பண்ணார், அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார், நல்ல மனிதர். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்களை வச்சு எடுத்தோம், செட் ஆகலை. அப்புறம் அம்மா போயிட்டு பார்த்தோம், அம்மா அது மாதிரி இருக்குமா வந்து பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் ப்ரொடியூசரை நேரடியாக பேசினார், எல்லாம் ஓகே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்ட பிறகு அவங்கள வர வச்சுட்டோம். நானும் அந்த ப்ரொடியூசரும் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு வரவேற்க போகிறோம். அந்த அம்மா மட்டும் பேக்கெல்லாம் எடுத்து நின்றுருக்காங்க, வச்சுருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில். எனக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா ஒரு உதவியாளர் கூட இல்லாமல் இவங்க வந்து மேடம் ஹெல்ப்பர் யாரு சார், இதுக்கே தான் நீங்கள் இந்த பாடுபடுத்துறீங்க, உங்கள் சூழ்நிலை தெரிஞ்சு தான் சார் நான் வந்து யார்கிட்ட வரல அப்படின்னு சொல்லி அசர வச்சுட்டாங்க. கொண்டு வந்தோம், ஹோட்டலில் வந்து தங்கினாங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து என்னன்னு கேட்டால் நல்லா பண்ணக்கூடிய நான் ஒரு 3வது மாடியில் ஷாட் வச்சுருக்கோம். அது லிஃப்ட்லாம் கிடையாது, படியில் ஏற்றி வரணும். ஆனாலும் மிக அற்புதமான ஒரு அந்த அம்மா நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் நல்லா நடிகை ரொம்ப பண்ணாங்க. ஒரு நாள் ஒரு அரை நாள் முழுக்க அவங்கள வந்து பணமாக இருக்க வச்சு எடுத்தோம். அதை வந்து அவ்வளோ சிறப்பாக எந்த முகசுலியும் இல்லாமல் நம்ம இவருலாம் யார் இவங்க பெரிய பெரிய இயக்குனர்கிட்ட பண்ணுறது வேறு, நார்மலாக இருக்கிற இயக்குனர்கிட்ட வேறு இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் மிக சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி வெண்ணிராடை முடிச்சாங்க. அவரும் அப்படி தான் 9 மணிக்கு ஷூட்டிங் வராருன்னா நம்ம 9 பார்த்தா அவர் என்ட்ரி ஆவார், வித் மேக்கப்பு எல்லாம் பக்காவாக. நம்ம ஷார்ட் வச்சு கேமரா வச்சு உட்காந்தா போதும் அவர் உள்ளே வந்துடுவார். பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு, நல்ல மனிதர். அந்த அம்மா மேடம் வந்துட்டு வடிவரசி மேடம் பற்றி சொல்ல வந்ததுன்னு கேட்டால் சினிமாவில் எந்த இடத்துலையும் அனுபவம் பயன்படாதுன்ற விஷயத்தை அவங்க தான் சொன்னாங்க. உண்மை அதுதான். ஏன்னா ஒரே நடிகராக இருப்பாங்க, ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இதே சூழ்நிலை இன்னொரு இடத்துல ஏற்படும்போது அந்த அனுபவம் அங்கே வராது, பயன்படாது. அதே மாதிரி எல்லாருக்கும் எந்த முகசுலிப்பும் இல்லாமல் பிரமாதமாக நடிக்கக்கூடியவங்க நடிகை. அதாவது நம்ம சூழ்நிலை தெரிஞ்சு
அந்த கம்பெனிக்கு வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாம் எதிர்பார்க்குறது, பேசின காசை கொடுத்தா போதும் கரெக்டாக இருந்திருப்பாங்க. பெரும்பாலும் அப்படி தான். ஓகே, நீங்கள் இப்போ அடுத்தடுத்து இவ்வளோ திரைப்படங்கள் இயக்கியிருக்கீங்க. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு பிடித்த திரைப்படங்கள் இந்த தமிழ் சினிமாவில் அப்படின்னா எந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் பிடிக்கும்? எதை பார்த்து நீங்கள் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க? அதாவது இது வித்தியாசமான கேள்வி தான், நம்ம பதிலும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்களா. எனக்கு ஆர்கே செல்வமணி படம் தான் பிடிக்கும், ஆக்ஷன் படம். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் அவர் வந்து புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி படம் பண்ணவர். அவர் படங்கள்னால் தான் சிலாகிச்சு போய் பார்ப்பேன். அந்த பிரம்மாண்டமும் டேக்கிங்கும் பிரமாண்டமாக இருக்குல்ல. ஆனால் அப்படி ஒரு படம் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ அது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஒரு படம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தோடைய பேர் வந்துட்டு கல்ராயன் காடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40-45 நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். முழுக்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பண்ணியிருக்கோம். கல்ராயன் ஹில்ஸில் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட வேறு லொக்கேஷன் இல்லை. ஆனால் அந்த படம் வந்து ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். பிரமாதமாக பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு யாசர்னு ஒரு தம்பி, ராட்சசனில் இந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் ஒரு தம்பி, அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. காயத்ரின்னு ஆர்டிஸ்ட், மற்ற நிறைய ஹீரோயின் வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அடுத்ததாக வரப்போகிற படம் அதுதான் எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆக்ஷன் மாதிரியான படங்கள் எடுக்கணும். இப்போ கல்ராயன் மலையும் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டம் ஆக்ஷனாக எடுக்கும்போது? ஒரு படத்தில் ஒரு நார்மலான ஒரு இதை எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, சீன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? ப்ராப்பராக வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் படப்பிடிப்பு நடத்தலை, தனியார் ஃபாரஸ்ட்டில் தான் பண்ணோம். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு அதுக்கு பெரிய ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே எனக்கு தெரியும் இதெல்லாம். அதனால் ஃபஸ்ட்டே அதிகாரிங்க வரும்போது சொல்லிட்டேன் நான், சார் நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இதை பண்ணலை, தனியார் ஃபாரஸ்ட்டில் தான் நாங்கள் பண்ணிக்கிறோம் சார்னு சொல்லிட்டு. அதனால் அதே மாதிரி அந்த கீழாத்துக்குழின்னு ஒரு ஊருங்க, அது அதெல்லாம் மக்கள்லாம் யாரும் போய் எனக்கெல்லாம் வெளிலேருந்து யாராவது போயிருப்பாங்கன்னா ஆச்சரியம். அந்த ஊருக்கெல்லாம் அந்த கிராமத்தில் நம்ம யாரோ பேண்ட் ஷர்ட் போட்டு போனாலும் ஜனங்கள்லாம் கிட்ட வர மாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த காலத்தில் நான் சொல்லுது, இப்போ யார் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பாங்க அவங்க. அந்த ஊர்லேயும் கிட்டத்தட்ட 30 நாள் இருந்து படப்பிடி பண்ணிட்டு வந்தோம். நல்லா வந்திருக்கு படம். கல்ராயன் காடு டைட்டில். ஸோ இப்போ உங்களுடைய திரைப்படங்களில் வர கதாபாத்திரங்கள்லாம் எந்த மாதிரி கற்பனையில் எழுதுவீங்களா, இல்லை உண்மை கதாபாத்திரங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி எழுதுவீங்களா? அதாவது எனக்கு வந்து கற்பனையே இல்லை. நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அதாவது ஈயம் பூசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு கதை சொல்லியிருப்பேன். நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு போனாங்க, எப்படி இதை யோசிச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த ஈயம் பூசுகிறவங்க வருவாங்க, இதெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். அதை பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம். இது எல்லாமே நான் படத்தில் வர இப்போது 2-3 விஷயம் இன்சிடென்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் பார்த்து சந்தித்த விஷயங்கள் தான், எதுவும் கற்பனையாகவே இல்லை. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பார்ப்போம், அது நம்ம சினிமாவில் வந்திருக்காதே அப்படின்னு யோசிப்போம். இப்போ கூட நான் ஒரு படம் பண்ணுறேன், உடுக்கப்பாட்டுன்னு சொல்லிட்டு. நிறைய ஊரில் இருக்கலாம், சில ஊரில் கிடையாது. அது இறந்தவருடைய 16ஆம் நாள், முதல் நாள் துக்கம் அனுசரிக்கிற அன்னைக்கு நடப்புன்னு சொல்கிற அன்றைக்கி ராத்திரிக்கு வந்துட்டு நிறைய ஊரில் இந்த உடுக்கப்பாட்டு பாடுவாங்க. அது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை எங்கள் வட்டாரத்தில் கூட இருக்கலாம், மற்ற ஊரில் இருக்குதா என்னன்னு தெரியாது. அந்த உடுக்கப்பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு கதை பண்ணியிருக்கோம். இப்போ கோமுகின்னு ஒரு கதை பண்ண போகிறோம், அதில் வச்சுருக்கோம். அது ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நிறைய படத்தில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த உடுக்கப்பாட்டு சமாச்சாரம் வந்ததே இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு சீனே பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சந்தித்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்களை மட்டும் தான் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு திரைப்படங்கள் எல்லாமே நான் வேடிக்கை பார்த்து, சினிமா ஷூட்டிங்கெல்லாம் வேடிக்கை பார்த்து தான் நான் இயக்குனர் ஆனேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ திரைத்துறையில் இயக்குனர் ஆகிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்? அதாவது ஒரு இயக்குனராக துணை இயக்குனர்களாக சேர்ந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்து அவங்க வந்து இந்த மாதிரி இயக்குனராக மாறலாமா, இல்லை இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து அதன் மூலமாக வாய்ப்பு தேடுறாங்க, அப்படி இயக்குனராக ஆகலாமா? எது சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இயக்குனராக? சரி, ரைட்டு. இப்போ நம்ம வந்துட்டு இயக்குனர் ஆகிறதுக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நிறைய பேர் வராங்க, அருமையான விஷயம். ஆனால் டிபி கஜேந்திரன் ஒரு டைரக்டர் இருக்கார், இப்போ இறந்துட்டார். அவர் முதல் படம் வந்து வீடு மனைவி மக்கள்னு ஒரு படம் விசுசார்கிட்ட ஒர்க் பண்ணார். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தான் எடுத்தார் அந்த கதையை. எப்படி ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தார்னா, என்ஜிஆர் இருக்கிற ஃபிலிம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு சின்ன கதையாக ஷூட் பண்ணி அதை காட்டி தான் அவர் டைரக்டராக இருக்கார். இதை வந்து அவர் நாங்கள்லாம் கலந்துக்கிட்ட ஒரு இதில் சொன்னது தான், அவர் சார் சொன்னது தான் அது. அதனால் அந்த காலத்துலேயும் அந்த விஷயம் இருந்திருக்குது. ஆனால் இப்போ வரவங்க வந்துட்டு நிறைய புதுசாக யோசிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கிறதுக்கான சூழல் இருக்குது. இப்போ செல்லுலேயே எடுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஐமேக்ஸ் மாதிரி கேமராலாம் வந்துருச்சு, 35 மாதிரி கேமரா எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து ரெட்டு வந்தது, இதெல்லாம்
காஸ்ட்லியாக இருந்து தெரியுங்களா, இப்போல்லாம் அதெல்லாம் மிக மிக எளிய தொகைக்கு கிடைக்குது. அதனால் ஈஸியாக படம் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் பண்ணி படம் பண்ணுறது ஈஸியான ரூட்டு தான், ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு திருத்தி இந்த ஈஸியாக இருக்குல்ல, அது சின்னதாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டு, அதனால் அது கரெக்டான ரூட்டு தான். ஓகே, இப்போ நீங்கள் இயக்குனராக இந்த சினிமா துறையில் இருக்கும்போது இயக்குனராக எனக்கு ரொம்ப பண்ண பிடிச்ச விஷயம்னா இதுதான் அப்படின்னா என்ன? கதை எழுதுறதா, திரைப்படத்தை இயக்குறதா, இல்லை எடிட்டிங் டேபிளில் உட்காந்து இப்படி கட் பண்ணுறதா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? எடுத்து கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ரசித்து எடுக்கிறோம் இல்லைங்களா, அதை ஆர்டர் வைஸாக கட் பண்ணால் தான் நம்ம எடுத்தது அது ஃபுல்ஃபில் கிடைக்கும். எடிட் பண்ணி பார்த்த பிறகு அதில் அதுக்கு ஒருத்தர் சொல்லுவார், பாரதி ராஜா எடிட்டராக இருந்தால் உலகத்திலேயே தலை சிறந்த எடிட்டராக இருப்பார். ஏன்னா அவர் படத்தில் தான் அந்த ஜிக்ஜாக்கெல்லாம் காட்ட முடியும். சாங்குன்னா அப்படி பட்டாம்பூச்சி பறக்கிறது போகிறது வருதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் அதை கட் பண்ணி போகும்போது நமக்கே லவ் வந்துடும். அதனால் வந்து எடிட்டிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. அதை ஒருத்தன் கற்றுக்கிட்டானா சினிமா இயக்குனர் வந்து மிக ஈஸி. எஸ்பி முத்துராமன் சாரே அப்படி தான் வந்திருக்காரு, நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய பேரோட சொல்லுவாங்க என்கிட்ட, திடீர்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க பெருசாக வந்துடுறாங்கன்ட்டு. ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களாம் பெருசாகவே வராங்க. நீ யோசிக்காதெல்லாம் யோசிக்கிறான்ல, அதனால் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். கண்டிப்பாக வந்துட்டு அவங்க புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, நீ யோசிக்காத விஷயம் சொல்கிறானே, புதுசாக படம் பண்ணுறானே, ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அசத்துறானுங்கள, அதனால் வந்துட்டு அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா என்கிட்டயே 2-3 டைரக்டருங்க, பெரிய டைரக்டரே சொல்லுவாங்க, என்னப்பா அந்த பையன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான் சார், அவன் ஹிட்டு கொடுக்குறான்ல, நம்மளால் இப்போ முடியல, அவன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் வந்துட்டு அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஓகே, நீங்கள் ஒரு இயக்குனராக விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய திரைப்படங்களுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு? ஒரு சந்திப்புன்னு ஒரு படம் பண்ணேன், அது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அது நான் கண்டென்ட் வாய்ஸாக அருமையான ஒரு கதை. ஒருத்தவன் வந்துட்டு மனைவி மேலே சந்தேகப்பட்டு கேமரா வச்சு கண்காணிப்பான்னு ஒரு படம் 10ல் பண்ணுறேன். படம் பண்ணால் நல்ல ஹிட்டு. ஆனால் டெக்னிக்கலாக அற்புதமான ஒரு சினிமா அது. கிச்சா சார் கூட கேமராமேன், அப்போ எல்லாம் ஃபேமஸாக இருந்தார் இல்லையா கிச்சா சார், அவருங்க பிசிச்சார், எல்லாருமே பார்த்துட்டு அந்த டெக்னிக்கெலாம் சொல்லுவாங்க, நல்ல ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது வந்து அது மாதிரி கண்டென்ட்டாக இருந்தால் கூட ஒரு சில விமர்சனம். ஆனால் பத்திரிக்கை வந்து பிரமாதமாக எழுதிச்சு. நமக்கு விமர்சனங்கிறதே ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா உலக சினிமாக்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த படம் பார்த்தா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உலக சினிமாக்கள்லாம் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். அதனால் சிறந்த சினிமாக்களுக்கு என்ன வேணாலும் விமர்சனம் வரட்டும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நமக்கு. இப்போ திடீர்னு வந்துட்டு ஓடுற படம்லாம் சிறந்த படமானா இல்லை, அதேபோல் ஓடாத படம் வந்து மொக்க படமான இல்லை. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிற பாருங்க, எத்தனை ஒரு படம் விமல் நடிச்சிருப்பார். அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து படம் ஓடலை, ஃபெயிலியர் படம். ஆனால் இன்றைக்கும் டிவியில் போட்டால் உட்காந்து பார்ப்பாங்க, யாராக்க அந்த படம் ஓடலையான்னு கேட்பாங்க ஆச்சரியப்பட்டு. ஒருவேளை அந்த படம் அந்த நேரத்தில் சரியில்லாத டைமில் வந்திருக்குமா என்னன்னு தெரியாது. சில நேரங்கள் டைம் கூட மிக முக்கியம். கமல் சாரே அந்த விஷயம் சொல்லியிருக்காரு, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுக்கான அந்த டைம் மிக முக்கியம்னு சொல்லிட்டு. அப்படி கூட நடந்திருக்கலாம். ஆனால் விமர்சனம் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பாக சொல்லிட்டு போட்டோம். நிறைய ஓடன சினிமாக்களையே நம்ம சினிமாக்காரங்க மட்டும் தப்பாக சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு சினிமாக்காரங்களுக்கு படம் எடுக்கலை, மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம். அதனால் பற்றி நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கீங்க, திரைப்படங்களில் பாடல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட திரைப்படங்களில் பாடல் எத்தனை வைப்பீங்க ஒரு படத்துக்கு? என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தில் வந்துட்டு 5 சாங்கு சூப்பராக இருக்கும். 2வது படத்தில் 2 சாங், 3வது படத்தில் திரும்ப 5 சாங். இப்போல்லாம் 5 சாங் 10 சாங்கெல்லாம் பண்ண முடியாது, பண்ணுவாங்க. ஆனால் ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லுன்னு கேட்டால், சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு பாட்டு போடுறது இருந்தால் அதை ஒரு பிரம்மாண்டம் வேணும். சும்மா இருக்கிற சாங்கெல்லாம் இப்போ போடுறதில்ல. அதை விட மிக முக்கியம் என்னென்னு கேட்டால், அந்தந்த சேனல்காரங்களே படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கே பெரும்பாலும் நிறைய. ஏன்னா நான் ஒரு சேனல்லே போய் இது மாதிரி சம்பவம் சந்திச்சிருக்கேன். அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஆனால் சாங் நல்லா இருந்து அதை விஷுவலும் நல்லா இருந்திருந்தால் போடுவாங்க, பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் பெரிய பெரிய ஹீரோனுடைய சாங்கு தானே பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க. எப்போ ஒரு முறை வந்துட்டு சாங் இப்போ கூட மேலே கூட வச்சேன்னு ஒரு சாங், அப்போல்லாம் விஜய் சேதுபதி நம்ம நார்மலானவர் தான், சாங் ஹிட் ஆச்சு. அதனால் அந்த சாங்கு வந்து இல்லை. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், கரகாட்டக்காரன் படத்தில் மாங்குயிலே பூங்குயிலே பாட்டை எடுக்கலையாம். ஏன்னா அந்த பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கங்கையம்மன் சார், என்ன நான் உங்களுக்கு அண்ணன், இந்த தம்பி, எனக்கு போய் மொக்க பாட்டை போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே பிடிக்கல அந்த பாட்டு. அப்புறம் தான் சொன்னார் அவர், இந்த ஒரு பாட்டால் தான் அந்த படம் ஓடும் போய் எட்டாடான்னு சொல்லிட்டு.
இது மாதிரி பாட்டில் நிறைய சம்பவம் நடந்துருக்குது. ஆனால் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க சூழ்நிலை 5 பாட்டு 6 பாட்டுலாம் வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அதே சமயம் வந்துட்டு அதை மெனக்கடணும், செலவு பண்ணி எடுக்கணும். ஒரு நல்லா எடுத்தால் ரசிப்பாங்க. நம்ம பாட்டு இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறைப்பாடுகள் எல்லாமே பாட்டு நோக்கி தான் இருக்கும். எல்லாத்துலேயும் பாட்டு இருக்கும். அதனால் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 3 பாட்டு 4 பாட்டு இருந்தாலும் பெரிய விஷயம் அது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த திரைப்படங்கள்லாம் இயக்குறீங்க, எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட் திரைப்படங்களாக தான் இருக்கும். இப்போ அது தேட்டருக்கு வரும்போது அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்? பெரிய பட்ஜெட் படங்களுக்கு நடுவில் உங்கள் படங்களுக்கு டேட் கிடைக்குமா, தேட்டர்ஸ் கிடைக்குமா? அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும்? ஒரு சினிமா வந்துட்டு நம்ம எடுத்துருக்குறோம், இந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான் அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அதை கொண்டு போய் சேர்க்க தான் முயற்சி பண்ணணும். நம்மளாக வந்துட்டு அந்த தேட்டரில் தான் போட்டால் அந்த படம் ஓடும், இந்த தேட்டரில் போட்டோன்றதுலாம் தவறான செய்தி. இன்னொரு விஷயம், ஒரு சின்ன படத்தை வந்து மல்டிப்ளெக்ஸில் போடவே கூடாது. ஏன்னா 150 ரூபா 200 ரூபா கொடுத்து நம்ம படத்தை பார்க்க வர மாட்டாங்க ஆடியன்ஸு. ஆனால் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் படத்தை பார்த்துட்டு யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அடுத்த தேட்டருக்காரங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் என் படம் நீங்கள் போடலாமே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, படம் எடுத்து வச்சுட்டாங்க, ரிலீஸ் பண்ண முடியலங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். உன் தகுதிக்கு ஒரு படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதுக்கு தியேட்டர் எடுக்கிறதுக்கு அதற்கான, ஏன்னா இப்போ எல்லாமே இந்த ரெண்டல் ஆகி போச்சு. அது இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் செலவு பண்ணி தான் தியேட்டர் எடுக்க வேண்டியது. தியேட்டரில் போய் படத்தை போடுங்க, மக்கள் வந்து பார்க்கட்டும். பார்த்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை. அது பார்த்து ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணணும். நம்மளே முடிவு பண்ணிட்டு என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் நாமளே என்ன நினைக்கிறோம், நம்ம படத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு 100 தேட்டரில் போடணும்னு நினைக்கிறோம். அதுவே தப்புங்க. ஒரு சின்ன படத்தை 100 தேட்டரில் போடக்கூடாது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு 30 தேட்டரில் போடலாம். போட்டு அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டால் தான் நமக்கு பெரிய லாஸ் வராது. ஏன்னு கேட்டால் 100 தேட்டரில் நீங்கள் போடுறதுனா 100 தேட்டருக்கு போஸ்ட் அடிக்கணும், 100 தேட்டர் டியூப் கட்டணும், மேனேஜர் கவர் கொடுக்கணும், தேட்டருக்கு ரெண்ட்டு கொடுக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்ட பிறகு படம் போடலன்னா யாரும் திருப்பி தர மாட்டாங்க. அதனால் ஒரு 20 தேட்டர் 30 தேட்டர் சேது படமே ஒரு 2 தேட்டர் 3 தேட்டர் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதனுடைய ரெஸ்பான்ஸ் வச்சு தான் அந்த படம் அவ்வளோ பெரிய எலாபரேட்டாக போச்சு. அதனால் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆதங்கப்பட்டுட்டு 100 தேட்டர் 200 தேட்டர் போடுறது தவறான சம்பவம். நம்ம படம் வந்துட்டு நல்ல படம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ திரைப்படத்துறை பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ அப்படியே உங்கள் குடும்பத்துக்கு வருவோம். முதல்ல நான் வந்து சினிமாக்குள்ளே போகிறேன், நடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இப்போது நீங்கள் இயக்குனர் ஆன பிறகு இப்போது உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க? அதாவது எனக்கு சினிமாவுக்கு குருன்னா எங்கள் அப்பா சினிமாலாம் இல்லை. எங்கள் ஊர் வந்துட்டு விழுப்புரம் பக்கத்தில் திருவண்ணநல்லூர் தாலுக்காவில் ஆணையவார்னு ஒரு கிராமம். என் பேரே ஆணையவர் செய்தது தான் டைட்டில் இருக்கும். அந்த கிராமத்தில் எங்கள் அப்பா கொஞ்சம் வசதியானவர். ஆரம்ப காலத்தில் அவர் சினிமா பார்க்க போகிறது, சினிமா கதையை பார்த்துட்டு வந்து என்கிட்ட தான் சொல்லுவார் இந்த கதையெல்லாம். அப்படி தான் எனக்கு சினிமா பைத்தியம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி சென்னைக்கு வந்தோம். இது சினிமாக்காக வரல, பிழைப்புக்கிறதாக தான் சென்னைக்கு வந்தோம். வந்துட்டு நான் வந்து சினிமா ரூட்டில் இருந்துட்டு சினிமாவை நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். ஆனால் என்ன பிரச்சனைனா அப்போல்லாம் நம்ம ஈஸியாக போய் அசிஸ்டன்ட் சேர முடியாது. அதனால் நான் வந்து இப்போ புதுசாக வந்துட்டு டிஜிட்டல் சினிமான்னு ஒன்று வரப்போகுது. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 2003 2002 அந்த பீரியடில் சொல்கிறேன். வரப்போகுது, நம்ம அதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்படி எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு சினிமா கதைகள் சொன்னதுனால சினிமா பைத்தியமானேன். இதுதான் உண்மை. அதன் பிறகு சினிமாவுக்கு வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் சினிமாவில் வெற்றி அடைஞ்சு தான் இன்னும் கொண்டாடி இருப்பாங்க. இருந்தாலும் வெற்றிக்கு போராடிட்டுருக்கோம். பட் வெற்றி வர வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில். நீங்கள் சொன்ன மாதிரி வரப்போ இருந்ததெல்லாம் ஓகே தான். இப்போ நம்ம இடையில படம் பண்ணாமல் இருந்தால் கேட்பாங்கல்ல, ஆமாம், அந்த பிரச்சனை இருக்கும். அந்த கேள்விகள் அப்பப்போ போய்கிட்டே இருக்கோம். எங்கே சும்மா போயிட்டு வரேங்க, என்ன படம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது, அவரை பார்த்துருக்கேன், இவரை பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்துட்டு இப்போ அந்த கல்ராயன் காடு முடிஞ்ச உடனே இப்போ வந்து மணந்தால் மகாதேவின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் முடிய போகுதுன்னு ஒரு வாரத்தில். அதுக்கடுத்தது கோமிகின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வர வெள்ளிக்கிழமை பூஜை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆசீர்வாதம்னு ஒரு ப்ரொடியூசர், சேந்த நாட்டை சார்ந்தவர், அவர் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே சார், சூப்பர். உங்களுடைய சினிமா அனுபவங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய திரைப்படங்கள் என்னென்ன வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது குறித்தும் சொன்னீங்க. இவ்வளோ விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.